வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் என்ற புதிய திட்டம் முதல்வர் முடோட்க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவத்துக்காக முதல் 3 அபாச்சி ஹெலிகாப்டரை இம்மாதம் வழங்குகிறது அமெரிக்கா. அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் உயிரிழக்கும் தனிநபரின் குடும்பத்துக்கு காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்க தேவையில்லை. உச்ச நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி. கட்சியின் கொடியையும் அறிமுகம் செய்தார். மத்திய அரசு வழங்கிய ரூபாய் 5886 கோடியில் இதுவரை அமைக்கப்பட்ட சாலைகள் எத்தனை? தமிழக அரசுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. காவலாளி அஜித்குமாரை கொலை செய்த போலீசாரிடமிருந்து ரூபாய் 1 கோடி வசூலித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்க வேண்டும். விசிக உயர்நிலைக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆற்றின் அவலங்களை எடுத்துக்காட்டும் விதமாகவே எனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளான திமுக, பாஜகவுடன் என்றைக்கும் கூட்டணி இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டவட்டம். திருப்பூரை சேர்ந்த புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை போல் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம். திருமணமான 6 மாதத்தில் இளம்பெண் தற்கொலை. உடலை வாங்க மறுத்து ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரி முன்பு உறவினர்கள் போராட்டம். ததக தனித்து போட்டியிடுவது திமுகவுக்கு சவாலாக இருக்காது. நெல்லையில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகும் அஜித்குமார் உடலை போலீசார் எடுத்துச் சென்றனர். மதுரை மாவட்ட நீதிபதியிடம் அரசு மருத்துவர் சாட்சியம் அளித்தார். 9 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம். தமிழக அரசு உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. அதிமுகவுடன் ஒன்றிணைந்து இனி போராட்டங்களை நடத்துவோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.